சீசனில் கிடைக்கிற காய் பழத்தை வச்சு 2 ரெசிபி. வெல்கம் டு ராஜிகா கிச்சன். மாங்காயை வச்சு மாங்காய் சாதம், பலாக்கொட்டை விதையை வச்சு வறுவல். இது 2 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் சாதம். இதுக்கு எண்ணெய் இல்லாமல் ஒரு எண்ணெய் சட்டியை போட்டுட்டு வெந்தயம், காய்ந்த மிளகாய், ஒரு அரை மூடி திருவுன தேங்காய் இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்து கொரன்னு பவுட்ரு ஸ்டேஜுக்கு ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இந்த பவுட்ரு மட்டும்தாங்க இந்த மாங்காய் சாத்துக்கு ஹைலைட்டாக இருக்கும். வெந்தயத்தோட ஃப்ளேவர், தேங்காயோட வாசனையும் கமன்னு இந்த மாங்காய் சாதம் அள்ளி சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். புளிப்பு, காரம், கசப்பு எல்லாம் சேர்ந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்ல மூக்குள்ள மாங்காய் அதை எடுத்து தோல் சீவிட்டு கேரட் துருவலில் பெரிய கண்ணாக இருக்கும். அந்த கண்ணில் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சு நல்லா பட்டையாக துருவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது செகண்டு. ஃபஸ்ட்டு பவுட்ரு, அடுத்தது மாங்காய் துருவல் ரெடி பண்ணியாச்சு. இது 2த்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நாம் அடுத்தது பலாக்கொட்டையை எப்படி அரிஞ்சு கழுவி எடுத்து வைக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். மாங்காய் துருவும் போது மாங்காய் கொட்டையை விட்டு ரொம்ப கிட்டக்க பண்ணாதீங்க, அது புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை சுற்றி இருக்கிறத மட்டும் விட்டுடுங்க. இப்போ பலாக்கொட்டை எப்படி அரியுதுன்னு பார்க்கலாம். முதுகு பக்கத்துலேருந்து பிடிச்சி நறுக்குனிங்கன்னா 2ஆ பிளந்து அதுக்கப்புறம் தோலை எடுத்துகிட்டு அதை நீட்ட வாக்கிலேயே குட்டியாக அரிஞ்சு இதை தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வறுவலுக்கு பலாக்கொட்டையும் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது ரைஸ், மாங்காய் சாதத்துக்கு அரிசி பாஸ்மதி ரைஸ் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஒன்று அரிசி நல்லா உதிரியாக இருக்கணும். உப்பு சேர்த்து அரிசியை நல்லா வேக வச்சு உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொலன்னு இருந்தால் சாப்பாடு சுத்தமாக நல்லா இருக்காது. உதிரியாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். இப்போ ஊற வச்சு அரிசியை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா உதிரியாக எடுத்து வேக வச்சு வடிகட்டியாச்சு. அரிசியை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அரிசி 2ஆக உடஞ்சா போதும். அதுதான் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்கும்படியாக நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் அரிசி நல்லா நமக்கு உதிரியாக கிடைக்கும். இதை வரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இன்பிட்வீன் டைமில் திரும்ப நம்ம பலாக்கொட்டையை நின்னா வேக வைக்கவே வேணாங்க. ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போட்டு வேக வச்சு விட்டுட்டு கடைசியாக சிம்மில் போட்டு வறுவல் பண்ணாலே போதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டியை போட்டுட்டு அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அரிஞ்சு கழுவி வச்சுருக்க பலாக்கொட்டையை ஃபுல்லாக சேர்த்துடுங்க. அது சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மில் போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் போட்டு நல்லா காய் வேகிற அளவுக்கு டைம் கொடுத்து நல்லா வேக விடுங்க. காய் வெந்ததுனாலே போதும். இது கூட சோம்பும் சேர்த்துக்கோங்க, பச்சையாகவே சேர்த்துக்கோங்க, வதக்க எதையுமே வேண்டாம். அவ்வளோதான். இது நல்லா இப்போது சிம்மில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் காயை எடுத்து உடச்சிங்கன்னா காய் 2ஆக உடையணும். காய் 2ஆக உடஞ்சிதுன்னா பலாக்கொட்டை விதை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் தண்ணிலாம் சுண்டுறதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து திரும்ப சிம்மில் போட்டு நல்லா செவக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா அதுதான் ஸ்டேஜ். உங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டை இடித்து கூட இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு பிடிக்கலனா இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பலாக்கொட்டை வறுவல் கருவேப்பிலை தூவி போட்டு எடுத்து ஆஃப் பண்ணோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணால் வறுவல் ரெடி. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப எம்மியாக இருக்குங்க. இந்த பெஸ்ட்டு காம்பினேஷன் மாங்காய் சாதம் அண்ட் பலாக்கொட்டை வறுவல் அருமையாக இருக்கும். இப்போ அடுத்தது மாங்காய் சாதம் தாளிப்பு. அடுத்தது நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் துருவின மாங்காய், கருவேப்பிலை இதை போட்டு லேசாக வதக்குங்க. இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு, சாதம் வேக வைக்கும் போது அதுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம். ஸோ இப்போ மாங்காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் இதை சேர்த்து நல்லா லேசாக வதக்குங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா சாதம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பவுட்ரு அதையும் சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே தூவி விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சாதம் ரெடிங்க. 2த்தையும் சுட சாப்பிட்றதுக்கோ இல்லை லஞ்ச் பாக்ஸில் கட்டிட்டு போய் சாப்பிட்றதுக்கோ இல்லை ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டை என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.